இதில் தான் ஒரு பேஷண்ட்டோட ஒட்டுமொத்த கேஸ் ஹிஸ்ட்ரியும் ப்ரொஃபைலும் இருக்கும். இப்படி ப்ராம்ப்ட் கொடுத்தா தான் வரும். அண்ட் இட் வில் கம். ஓகே, டன். சார் இதை விட ஈஸியான வழி இல்லையா சார்? இருக்கு. வேலையை விட்டு நின்று. ஹாய் வரதா. ஹாய். நீங்க நிக்கிறீங்க. உங்களை ஹாஸ்பிட்டல்ல பாத்துருக்கேன் சார். என்னாச்சு? ஐயா முடிஞ்சா? சார் இதோட இன்னைக்கு 3வது கேஸ். முடி. ஹெட் இன்ஜுரி ஹெவியாக இருக்குது. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? பவி, பிட்டோசனும் மிசோப்ராஸும் கொடுத்துருங்க. ஓகே டாக்டர். போலீஸ்கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ எதுவும் வயத்து இருக்காது சார். குழந்தைய பற்றி எதுவும் பேசிக்கோங்க. நான் பார்த்துக்கிறேன். மணி 10:10 இருக்கும் சார். பள்ளிக்கரணையில் ஒரு பேஷண்ட்டை ட்ராப் பண்ணிட்டு வரும்போது இந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்தேன் சார். ரெண்டுத்தையும் காப்பாற்றணுங்கிற நல்ல நேரத்தில் வண்டியில் தூக்கி போட்டு வந்தோம் சார். முடியல சார். அங்கே வேற யாராவது பார்த்தீங்களா? வண்டிங்க, ஆளுங்க சந்தேகப்படும்படியா ஏதாச்சும்? அங்கே சந்தேகப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை சார். ஒரே புதரும் இருட்டு மறந்தது சார். மழை, கரண்ட்டு வேறு இல்லை சார். ஆமாம் சார். ஹிட் அண்ட் ரன் சார். ரொம்ப கஷ்டம். மழை வேறு. ஸோ ட்ரேசஸ் இருக்கே சார். டாக்டர், ஆண் குழந்தையா பொன் குழந்தையா டாக்டர்? குழந்தை இறந்துடுச்சு. அம்மா சேஃபாக இருக்காங்க. சாரி. வருஷம் கழிச்சு பிறந்தது டாக்டர். டாக்டர், இப்படி ஒரே அடியா வந்து செத்து போச்சுன்னு சொல்றீங்களே டாக்டர்? ஐயோ 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 10 வருஷம் கழிச்சு பிறந்தது. நான் அவங்ககிட்ட எப்படி சொல்லுவேன்? ஆசாசியா இருந்தாலே இல்லை, கண்ணு கூட பிள்ளைங்களையா என் குழந்தை போச்சே. ஐயோ சார் யோசிக்கிறேன். அதான் தப்பிச்சிட்டல. ஏ குடி. தப்பு செஞ்சவங்க யாருமே தப்பிக்கிறது இல்லை ராஜேந்திரன். தண்டனைக்கான காலம் தள்ளி போகுது. அவ்வளோதான். இதை பாரு, அங்க போயிட்டு கிறுக்கி மாதிரி ஈனு பல்ல காட்டக்கூடாது. சரியா? போட்டுடா. 5 விஷயம் சொல்லுவேன். மனசுல வச்சுக்கிட்டு ஒழுங்கா ஃபாலோ பண்ணணும். மண்டல இருந்தா பராக் பார்க்க கூடாது. பார்க்கல. லூஸ் மாதிரி சிரிக்கக்கூடாது. மெதுவா நடக்கணும். ஆமா மாதிரி. ஒவ்வொருத்தருக்கும் காஃபி கொடுத்துட்டு டக்குன்னு நான் வான்னு சொல்றதும் வந்துடணும். ஆமா, எப்படி டக்குன்னு வரும்? கடவுளே. அப்புறம் யார் எது கேட்டாலும் எதுவும் பதில் சொல்லக்கூடாது. அமைதியா இருக்கணும். பராக் பார்க்க கூடாது, சிரிக்க கூடாது, மெதுவாக நடக்கணும், காஃபி கொடுத்தணும், உள்ள வரணும். 4 தடவை சொல்லியிருக்க. திரும்ப சீரியஸா எப்ப பார்த்தாலும் ஈனு பல்ல. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டில் எனக்கு ஒத்தாசையா இருக்காங்க. ஓ, நல்லா சமைப்பியாமா? அதெல்லாம் செஞ்சிருவாங்க. என்னம்மா ரொம்ப அமைதியா இருக்க? எதுவும் பேச மாட்டேங்கிற? அதிகமா பேச மாட்டா. ஏமா போய் சொல்ற? எதுவுமே பேசக்கூடாது நீ தானே சொன்ன. நான் நல்லா பேசுவேன் சார். பாடுவேன், ஆடுவேன், இன்ஸ்டாகிராம்ல வீடியோஸும் பண்ணுவேன். 500 ஃபாலோவர்ஸ். நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. 500 1 2 3. எல்லாரும் பேசுறத நிப்பாட்டிட்டாங்கம்மா. ஹலோ, நான் தான் பேசக்கூடாது, நீங்களே பேசலாம்.
வா. உன்கிட்ட நான் என்னடி சொன்னேன்? அறிவு கட்டண்டாயே. நான் இனி திட்டாத. இந்த ஆண்டி, நான் எப்படி பேசுறேன்? ஒழுங்கா தானே பேசுறேன். சொல்லுங்க சார், நீங்க மாப்பிள்ள சார். என்ன பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுதா? பாருமா, இல்லையா? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே? பாரு, அவரே சொல்லிட்டார் பிடிச்சிருக்குன்னு. அடிச்சிங்களா? டெய்லியும் தான். உன்னை தொடச்சி தலைமுழுக்கு தாண்டி நிம்மதி. எங்கேயாவது போய் தொலை சாணியன். என்ன பாக்குற? உங்களுக்கு ஒன்றும் தெரியாது டாக்டர். ஆமாம், நீங்கள் வேணா இங்கே வந்து உட்காந்துக்கிறீங்களா? என்ன டாக்டர் நீங்க? திவ்யா, டாக்டர், வெளில போய் எத்தனை பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னு கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்து சொல்கிறீங்களா? திவ்யாவை நீங்கள் திட்டியோ அடிச்சோலாம் சரி பண்ணவே முடியாது. இன்ஃபேக்ட் அது கண்டிஷனை இன்னும் மோசமாக்கிரும். இந்த பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிசார்டருங்கிறது வெட்ட வெட்ட அதிகமாக வளரும். அதுக்கு சின்னது பெருசு நல்லது கெட்டதெல்லாம் பிரித்து பார்க்க தெரியாது. அதனால தான் திவ்யாவில் எதையுமே ஃபில்டர் பண்ணி பார்க்க முடியல. அவங்க மனசில் பட்டதை செய்வாங்க, பேசுவாங்க. சலிப்பா இருக்கு டாக்டர். அதே ஐக்கியூ பிபிடின்னு கேட்டு கேட்டு அவகிட்ட சின்ன சின்ன விஷயம் தான் செய்ய சொல்லி கேட்குறோம். ஆனால் அது கூட பண்ணலைன்னா இப்படி. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்க உங்களை ஏமாத்தவோ கஷ்டப்படுத்தவோ பழி வாங்கவோ அப்படிலாம் எதுவும் பண்ணல. அவங்க இயற்கையாகவே அப்படிதான், வெரி சென்சிட்டிவ் பர்சன். இந்த தொட்டாச்சி நீங்கள் செடி மாதிரி சின்ன ஊசி பட்டாலும் அப்படியே ஈட்டியால் குத்துன மாதிரி துடிச்சிருவாங்க. அது தாங்க முடியாமல் தப்பு தப்பாக நினைப்பாங்க, கற்பனை பண்ணிக்குவாங்க, உடம்புல பெயின் இன்ஃப்ளிக்ட் பண்ணிக்குவாங்க. உங்கள் அவசரத்துக்கு ஒருத்தரை பிடிச்சிங்கன்னா போத் ஆஃப் தம் வில் சஃபர். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், பையன்கிட்டையும் அவங்க ஃபேமிலிக்கிட்டையும் திவ்யாவை பற்றின டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக சொல்லணும். மெடிகேஷன் அண்ட் தெரப்பி தொடர்ந்து பண்ணணும். 9 பேர் டாக்டர். ஷோர்? 9 பேரா? திருப்பி போய் என்னவா? இல்லை வேணாம். ஓகே, லாஸ்ட் டைம் கொடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்கா? ஐயோ மறந்துட்டோம் டாக்டர். கொண்டு டாக்டர், எனக்கு தெரியும். ஆர்பிப்ரோசோல் 001, டிவாப்ரோஎக் சோடியம் 100, லாமிக்டல் சாப்பிட்டதுக்கு அப்புறம். இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடி. என்னம்மா, கரெக்ட் தானே? இல்லை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான். ஒரு லூசு பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அழகப்பேன். ஒருவேளை சொல்லாம கொல்லாம தள்ளி விட்டுட்டாங்களோ? வாயை மூடிட்டு வா. அந்த பொண்ணு ஒரு மாதிரி இவன் தலையில் பிடிச்சி கட்டி வச்சிட்டாங்க. சரக்கு அடிச்சிருக்கியா? டே சத்தியமாடா. ஒழுங்கா கேட்டியா? ஆமா, சாமி சத்தியமா சொல்றேன்டா. சரி வா. பொண்ணு பைத்தியமாப்பா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எல்லாம் விசாரிச்சிட்டோம். இல்லப்பா, அவங்க ஆளுங்களே சொல்றாங்கப்பா பொண்ணு கொஞ்சம் லூஸா. நோ லூஸ் இல்லை, ஷீஸ் கொஞ்சம் மன வளர்ச்சி கம்மி. அதானே சார் லூஸு பா. ஸ்டேஜில் நீங்களும் தானப்பா பார்த்தீங்க. அவன் நிறைய தப்பு பண்ணியிருக்கலாம், அதுக்கு நான் வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படணுமா? வெங்கட், யூ ஷுட் ஸ்டே அவே. யூ ஷுட் நாட் கெட் இன்டு ஃபேமிலி மேட்டர்ஸ். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா? பாப்பா பா வேணாப்பா, அவன் நிலைமை தெரியும்லப்பா உங்களுக்கு. அவன் ரொம்ப பாவம்ப்பா. இப்போ தானேப்பா ஒரு கண்டத்தில் அவன் தப்பிச்சு வந்திருக்கான். தெரிஞ்சே நம்ம அவனை இன்னொரு கண்டத்தில் தள்ள வேணாம்ப்பா. நான் சொல்கிறது கேளுங்கப்பா. பிரகாஷ், நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்களேன். நமக்கு இந்த லூசு பொண்ணு வேணாப்பா. என்னங்க வாய்க்கு பண்ண லூசுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? வேலை வெட்டி இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிறது தானே. அவரை பற்றி தெரிஞ்சு எங்கள் பொண்ணை கொடுக்குறது பெரிய விஷயம். அது தெரியுமா உங்களுக்கு? சொன்னதே உங்கள் சைடு ஆளுக்கு தான் சார். உங்கள் பையன் மட்டும் என்ன ஒழுக்கமா? கோயிலுக்குள்ள பிச்சை எடுத்துட்டு வந்தானே, சுசீந்திரத்தை வச்சு வைத்தியம் பார்த்தீங்களே, தெரியாத எங்களுக்கு? தம்பி எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். சமந்தி, இவங்க பேசின எதையும் மனசில் வச்சுக்காதீங்க. என் பொண்ணு அவங்க சொல்கிற மாதிரிலாம் இல்லை தம்பி. எதா இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்ச பிறகு பேசிக்கலாம் ப்ளீஸ். வெங்கட், போதும் பா. இது அவன் வாழ்க்கைப்பா. அப்பெல்லாம் சும்மா விட்டு போக முடியாது. எங்களுக்கு அவன் முக்கியம் சார். நான் ஆந்துக்கிட்டே பேசிக்கிறேன். தல்றா.
என் வாழ்க்கையை பற்றி நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம், யாரும் எதுவும் பேச வேண்டாம். இது இயற்கையை எனக்கு அமைச்சு கொடுத்த வாழ்க்கை. நான் இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அத்தை என்னென்னமோ சொன்னாங்களே, அது இப்படி இருக்கணும்னு. அது எப்போ இருக்கணும்? டைம் ஒன்றும் சொல்லலை. அத்தை சொன்னதெல்லாம் நீங்களே பண்ணுவீங்களா, இல்லை நானும் பண்ணணுமா? இல்லை, நம்ம பாப்பா என்ன மாதிரி பிறந்தா யாருக்கும் பிடிக்காம போயிடும்ல. எல்லாரும் திட்டுவாங்க, அடிப்பாங்க. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. நீ பார்த்துப்ப இல்லை? மிச்சர் முறுக்கு சிப்ஸு, அம்மா முறுக்கு இருக்கு, மிச்சர் இருக்கு, கடல மிட்டாய் இருக்கு, தேன் மிட்டாய் இருக்கு. வேணுமா அம்மா? வாங்கிக்கிறியா? அம்மா முறுக்கு இருக்கு, சிப்ஸ் இருக்கு, கடல மிட்டாய் இருக்கு, தேன் மிட்டாய் இருக்கு. அம்மா சொல்லாதம்மா. இந்த வேணாம்மா, பரவாயில்ல வாங்கிக்கல, வேணாம். தண்ணி வேணுமா? நான் முடிச்சிட்டு வரேன். முறுக்கு, மிச்சரு, கடல மிட்டாய், தேன் மிட்டாய் இருக்கு. வேணுமாம்மா? தூங்கிட்டேன். திவ்யா, புஷ். இங்க பாருங்க, புஷ். நல்லா புஷ் பண்ணுங்க. பேபி கிரவுனிங், புஷ். அவ்வளவுதான், அவ்வளவுதான். யாரு பாப்பா இது? ஆதியா நீங்க? அம்மா பார்க்கணுமா? என் மகனுக்கு பையன் பிறந்திருக்கான். வாழ்த்துக்கள். எத்தனை மணிக்கு? இப்போதான் 8 மணிக்கு. ரிஷப ராசியிலையும் கடக லக்னத்திலையும் சேர்ந்து அமைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்ல ஜாதகம். குட் மார்னிங் டாக்டர். மார்னிங். இந்தாங்க. குழந்தைங்க இன்குபேட்டர்ல வைக்கிறதுக்கு கொண்டு போயிருக்காங்கப்பா. இப்ப வந்துடும். குழந்தை பாட்டி மாதிரி இருக்கு, தாத்தா மாதிரி இருக்கு, 4 ஆளுக்கு ஒன்று சொல்லுவாங்க பாரு. திவ்யா, சிஸ்டம்ல அப்டேட் பண்ணிட்டு டாக்டர். கரெக்டா? Oh, மச்சான். So excited. Child looks so cute. God bless you. குழந்தைக்கு ஃபீட் பண்ணணும். சரிங்க டாக்டர். மா, திவ்யா கண்ணா, கண்ணா எந்திரிமா. குழந்தைக்கு பால் கொடுக்கணும். எந்திரிமா. பார்த்துமா.
நம்ம பாப்பா திவ்யா. இது நம்ம பாப்பா இல்ல ஆனந்த். என் குழந்தை எங்க? ஹே, என்னாச்சு உனக்கு? இது நம்ம குழந்தை திவ்யா. டேய், என் குழந்தை எங்கடா? அம்மா, என் குழந்தை எங்கம்மா? என்னம்மா திவ்யா, நாங்க என்ன பொய்யா சொல்றோம்? இப்ப நான் போய் சொல்றேனா? இது என் பாப்பா இல்ல ஆனந்த். என் குழந்தை எங்க? என் குழந்தை இல்ல, என் குழந்தை இல்ல, என் குழந்தை இல்ல. ஹாய் திவ்யா, ஹவுஸ் பாப்பா பாய்? நோ, உன் பையன் என்ன சொல்றான்? இது என் குழந்தை இல்ல டாக்டர். ஓகே ஓகே, ஐல் see to it. யார் அட்டெண்டர்? டாக்டர். 8 மணிக்கு குழந்தை பிறந்திருக்கு. உங்களுக்கு எத்தனை மணிக்கு சொன்னாங்க? ஒரு 8:25 8:30 சொல்லிட்டாங்க. ஓகே, சக்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க. திவ்யாவுக்கு ப்ளசண்ட்டாக 15 மினிட்ஸ் லேட்டாக வந்திருக்கு. நீங்கள் எப்போ குழந்தைய பார்த்தீங்க? உடனே பார்த்துட்டேன் டாக்டர். அப்போது எல்லாம் சரியாக தானே இருக்கு? ஆமாம் டாக்டர். ஆனால் இவன் எப்படி பேசுகிறான்னு தெரியலையே. ஆனந்த், எனக்கு தெரியாத என் குழந்தை எதுன்னு. திவ்யா, என்ன பேசிட்டு இருக்க? அவங்க தான் சொல்றாங்க நம்ம குழந்தை. கோபப்படாதீங்க திவ்யா, என்ன நம்புறீங்கல்ல? நான் போய் சொல்லலாம், இங்க இருக்கிற டாக்டர் போய் சொல்லலாம், ஏன் ஆனந்த் கூட போய் சொல்லலாம். ஆனா இந்த ரிப்போர்ட் டாக்குமெண்ட் போய் சொல்லுமா? அப்ப நான் போய் சொல்றேனா? ஓகே, நீ ரெஸ்ட் எடு, நான் விசாரிக்கிறேன். திவ்யா, குழந்தை அழுதுமா, பால் கொடுத்தா நிப்பாட்டுறோம். இன்னொருத்தர் குழந்தைக்கு பால் கொடுக்கறது தப்பு இல்லையா? இல்லைம்மா, கொடுக்கலாம், கொடு. இதை வந்து போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன்னு சொல்லுவோம். இதை விட வினோதமான விஷயம்லாம் இங்கே நிறையவே நடந்திருக்கு. சொன்னால் நம்ப கூட மாட்டீங்க. இவளுக்கு முன்னாடி ஏதாவது ப்ரீவியஸாக மென்டல் இல்னஸ் இருந்ததா? இருக்கு, பிபிடி. பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர். இதை ஏன் யாரும் முன்னாடி சொல்லலை? டாக்டர், பேத்தாலஜி எதுவும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்களா? நோ டாக்டர், அப்படி எதுவும் மென்ஷன் பண்ணல. செக்அப், ஃபாலோஅப், ஸ்கேன், லேபர் வார்டுன்னு அவங்க எல்லா இடத்துலையும் நார்மலாக தான் இருந்தாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி தான் அப்படி இருந்துச்சு. ஓ, ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி ஒன்றும் இல்லை டாக்டர். அப்போது அது வந்து போஸ்ட் பார்ட்டம் சைக்கோசிஸாக இருக்கலாம். ஒரு மாதிரி டெலியூஷன்லேயே இருப்பாங்க. முன்னாடியே சொல்லியிருந்தா ப்ரிகாஷன் எடுத்துக்கலாம். சரி, ஓகே, அவங்க கேஸ் ஸ்டடி, மெடிக்கேஷன் எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுங்க. அவங்க டாக்டர் யாரு? திவ்யா, திவ்யா, குழந்தைய கொடுத்துருமா, அவங்க குழந்தைய கொடுத்துருமா. சாரிங்க. இது நம்ம குழந்தை இல்ல திவ்யா, நம்ம குழந்தை மேல இருக்கா. வா திவ்யா, வா. இது மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல். திவ்யாவுக்கு ஒன்றும் ஆகாது, சரி பண்ணிடலாம். நான் உங்க டாக்டர் கிட்ட பேசுறேன். நீங்க இம்மீடியட்டா டிஸ்சார்ஜ் ஆகி கிளம்புங்க. சாரி டாக்டர். என்னாச்சுமா? திவ்யா அந்த பக்கம் ஓடிட்டா. எங்க இப்பதானே விட்டு போனேன். என்னமா பண்ற? நீ இப்பதானே நோண்டி இருக்க. வாமா இந்த பக்கம். வாமா. திவ்யா, ஹாஸ்பிட்டல்ல எலி இருக்குல்ல, அது நம்ம குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கோமா, அதான் பார்க்குறேன். திவ்யா, திவ்யா, நம்ம குழந்தை மேல இருக்கு திவ்யா. திவ்யா, திவ்யா, நம்ம குழந்தை மேல இருக்கு திவ்யா. வா திவ்யா, திவ்யா. என் குழந்தை, எனக்கு என் குழந்தை பார்க்கணும். ஃபார்மசி பில் கட்டிட்டீங்களா? கட்டிட்டம்மா, முடிஞ்சிருச்சு. கொடுங்க. இது என் பாப்பா இல்ல. எல்லாம் சரியா தானே இருக்கு? பிபிடி. நீங்க இம்மீடியட்டா டிஸ்சார்ஜ் ஆகி கிளம்புங்க. ஆனந்த் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க.
இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு நாளைக்கு 10லேருந்து 12 டெலிவரி நடக்குது. கையில டேக், ஃபுட் பிரிண்ட், பிளட் குரூப் எல்லாமே சரியா இருக்கு. we are clean. பேஷண்ட்டுக்கு பேத்தாலஜி இருக்கு. இட்ஸ் நார்மல். இங்க பாருங்க, லேபர் வார்டு எக்ஸிட், இன்குபேட்டர் பிளாக், இன்குபேட்டர் வார்டு எக்ஸிட். பாத்தீங்கல்ல ஏதாவது சஸ்பிஷியஸா இருக்கா? இவங்க தான் திவ்யாவா? ஆமாம் சார். எல்லாம் பார்த்துட்டேன் பிரதர், ஒன்றும் தப்பாக தெரியல. உங்கள் ஒய்ஃப்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணுங்க சார். அஃபிஷியலாக கம்ப்ளைண்ட் எடுத்துக்கோங்க. அப்போ அவங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, பரவாயில்லையா? உங்கள் சைடு வீக்காக இருக்குது, தேவையில்லாத மண்டை குடைச்சல். நீங்கள் லாயர் தானே, சொல்லுங்கள். நீங்கள் எடுத்துக்கோங்க சார். எதுவும் எதிர்பார்க்குறீங்களா? காம்ப்ரமைஸ் பேசலாமா? எனக்கு என் குழந்தை வேணும் சார். ஹாஸ்பிட்டல் சைடில் எந்த தப்பு இருக்கிறதா தெரியல. உங்கள் 2 பேரை தவிர உங்கள் குடும்பமே கூட ஹாஸ்பிட்டலுக்கு ஃபேவராக தான் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இல்லை, நீங்கள் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கோங்க சார். மரத்தரமாக பேசாதானே, இது விளையாட்டு இல்லை. அதுதான் ஏதோ லூசு மாதிரி பேசிட்டு இருக்கா, நீயும் அப்படியே பேசிட்டு இருக்க. இன்னொரு தடவை திவ்யாவை லூசு கேசன்னு சொன்னேன், யார் என்னன்னு பார்க்க மாட்டேன். ஏய் சாரி, நான் அப்படி மீன் பண்ணலடா. முதல்ல உங்களுக்கு இது உங்கள் குழந்தை இல்லைன்னு தோணுதா? வீட்டுக்கு போகலாம் திவ்யா. நம்ம பாப்பா. திவ்யா, நீ சொல்றதுக்கு யாரும் நம்ப மாட்டேன்றாங்க. டாக்டர்ஸ், நர்ஸ், போலீஸ். நீ எனக்கு மற்றவங்களை பற்றி கவலை இல்லானது. நீ சொல்லு. வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் திவ்யா, ப்ளீஸ். போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்னு சொல்லுவோம். அப்போ நான் போய் சொல்கிறேன்னா? முதல்ல உங்களுக்கு இது உங்கள் குழந்தை இல்லைன்னு தோணுதா? எனக்கு மற்றவங்களை பற்றி கவலை இல்லானது. கையில டேக், ஃபுட் பிரிண்ட், பிளட் குரூப் எல்லாமே சரியா இருக்கு. எனக்கு தெரியாத என் குழந்தை எதுன்னு. குழந்தை எப்படி காணாம போகும்? இப்போ பிரச்சனை அது இல்லை, இங்கே ஒரு குழந்தை இருக்கு. அது நம்ம குழந்தை இல்லை. எப்படி சொல்ற? திவ்யா சொல்றா. அது பெரிய ப்ராசஸ் பிரதர். நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கோர்ட் ஆர்டர் வாங்கணும். அந்த ஆர்டர் காப்பியை ஜிஹெச் டாக்டர்கிட்ட கொடுத்தா அவங்க டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அந்த பேப்பரை ஃபாரன்சிக் லேபில் கொடுத்தா அவங்க என்ட்ரி போட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. அங்கே நமக்கு முன்னாடி 100 பேர் லைனில் இருப்பாங்க. எவ்வளோ டைம் ஆகும் சார்? 1 மாதம் 2-3 மாதம் கூட ஆகலாம். வேற வழி சார். நீங்கள் வேணால் ப்ரைவேட்டில் ட்ரை பண்ணுங்கள், அப்போ கூட 2 வாரம் ஆகும். டேய் லூசாடா நீ. இதெல்லாம் செய்யலன்னா செத்துருவாடா. ஹலோ சார். சார் தாண்டா. உட்காருங்க சார். சார் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் இருக்கார். 27 இயர்ஸா. கிரைமா இல்லை சிவிலா? சிவில். உங்கள் குழந்த உங்களுக்கு தான் பிறந்திருக்கான்னா உங்கள் பிரச்சனை சிவில். உங்கள் குழந்த அடுத்தவனுக்கு பிறந்திருக்கான்னா உங்கள் பிரச்சனை கிரைம். குழந்தைய திருட்டாங்க சார். இல்லை சார், மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறோம். கிரைம் தான். அஃபிஷியலாக போகணுன்னா ஸ்டேஷனு, ஜிஹெச்சு, கோர்ட் ஆர்டர்னும் போகணும். ப்ரைவேட்டில் சில லேப்ஸ் இருக்குது, டிஎன்ஏ லேப்ஸ், அமிர்தா இன்ஸ்டியூட், இதெல்லாம் ரெப்யூட்டட் லேப்ஸ். ஆனால் 3 வீக்ஸ் ஆகும். அவ்வளோலாம் டைம் இல்லை சார், கொஞ்சம் சீக்கிரம் வேணும் சார். கொஞ்சம் செலவு பண்ணால் ஒரு 48 ஹவர்ஸில் வாங்கி கொடுத்துட்றேன். கோர்ட் வில் கன்சிடர் திஸ் ரிப்போர்ட். ஆனால் உங்கள் ஆப்போனண்ட் கவர்மெண்ட் சைட்லேயும் செக் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பார்த்துக்கலாம். சாம்பிள் கிட் தரேன். குழந்தையோட ஃபாதர் இல்லை மதர், அப்புறம் குழந்தை சாம்பிள் கொடுத்தா போதும். சார் அது உங்கள் குழந்தை இல்லை ஆனந்த்.